1994 இருந்து தான் நான் பத்திரிக்கைக்காரன். அதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் பாஸ் பண்ணது 87. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் டிஎஸ்பிஆர் நார்த் மெட்ராஸில். என் ஒய்ஃப் பேர் அருணா. எங்களது ஜாதகம் பொறுத்தெல்லாம் பார்த்து நடந்த அரேஞ்ச் மேரேஜ். கல்யாணம் என் ஒய்ஃப் ஊர் திருப்பூரில் நடந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 2 மாதம்தான் இருக்கும். அந்த டைமில் வெடிகுண்டுகளை கண்டுபிடிச்சி அப்புறப்படுத்துகிற பாம் ரிமூவர் ட்ரைனிங்க்கு தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. இன்னொன்று அஜய், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களது ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. அன்னை தெரேசாவே மாமியாரை வந்தால் கூட மருமகளோட சண்டை வந்துடும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் என் அம்மாவும் ஒய்ஃபும் அந்த மாதிரி மாமியார் மருமகளை பார்க்கவே முடியாது. தேவையில்லாமல் எந்த கேள்வியும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. என் ஒய்ஃபையும் சும்மா சொல்லக்கூடாது. அம்மா மனசறிஞ்சு நடந்துக்கிறதுல அவளை யாரும் மிஞ்ச முடியாது. நானும் அருணாவும் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்போம், விளையாடிக்கிட்டே இருப்போம். என்னங்கடா ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோ. இந்த டெய்லர்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது. செஸ்ட் 40, ஹிப்ஸ் 28, மசில்ஸ் இந்த மாதிரி 12 இன்ச்சஸ் இருக்கணும். அப்பப்போ உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி கியூட்டா ஒரு பொண்ணு கூடவே இருக்கணும். ஏய் போங்கடா. என்ன நான் கியூட் தானே? ஆமாமா, என்ன மாதிரி. Hey, try பண்றியா? Oh yeah. Come on. Okay. Okay. Yes. Oh. Come on. Try again. இப்ப எங்க கிடுகிடுன்னு கார்த்தி ரூம் போறீங்க? கடைக்கார சொன்னாடி முக்கண்ணில 2வது கனின்னு ஹனி மாதிரி இனிக்கும் நான் கார்த்திக்கு தரலான்னு போறேன். அவன் ரூம்குள்ள கதவு தட்டாம போலாமா? அவன் பெரிய கலெக்டரு, நான் பியூனு. நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவு தட்ட சொல்றியா? Then I came back from school. She says, sit straight. Okay. கேரட் மாதிரி என்ன அழகா சக்குன்னு வெட்டுறா. ஏண்டி ஹேர் கட் மாத்திரம் தானா இல்ல ஷேவிங்கும் உண்டா? ஏன் இருந்தா நீங்களும் 45 வருஷமா ஒரு நாளாவது எனக்கு ஹேர் கட் பண்ணிருக்கியா நீ? நான் ரெடி. கட்டிங் எப்போ வச்சுக்கலாம்? ஐயோ, உன்ன நம்பி நான் தலையை கொடுக்க மாட்டேன். மொட்டையே அடிச்சுடுவேன் நீ. ஒருத்தத்த பொண்டாட்டிக்காக உயிரே கொடுக்குறா நீ. பாத்துக்கடி. ஓய், சின்ன பசங்களை அசத்தினா போதுமா? சம்சாரம் பார்த்து பாராட்ட வேண்டாமா? போய் அருணா கூப்பிடுறா. அருணா என்னாச்சு? அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி வெடி டைம் எல்லாம் கையில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் கார்த்தி. பசங்களாம் அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. 1000 வாலா சரத்தை இப்போ கையில் பிடிச்சி வெடிக்க போறானா? 1000 வாலாவை கையில் பிடிச்சி வெடிக்க போறாரா? அவன் அவ்வளோ தைரியமாக வெடிக்கிறான். நீங்கள் எப்படி பயப்படுறீங்க? நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். அதுலயும் அவருக்கு நான் இன்னும் பயப்படுவேன். கலவரத்தை அடுக்க போனா அவருக்கு அடிபட்டுருமோன்னு பயப்படுவேன். லைட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயப்படுவேன். ஸ்விம்மிங் பூல்ல ஹைட்ல இருந்து டைவ் அடிச்சார்னா அவர் முகம் தெரியற வரைக்கும் பயப்படுவேன். எனக்கு அவரை விட்டா வேற யாரு இருக்கா? என்னங்க பயத்துக்கு இப்படி லிஸ்ட் போடுறீங்க? ஏங்க அவன் தொழில் என்ன? பாம்பை ரிமூவ் பண்றது தானே? ஐயோ சொல்லாதீங்க, அது நினைச்சாலே பயம். என்னைக்கு அவர் பாம் டிஃப்யூசர் ஆனாரோ அன்னிலேருந்து என் தூக்கமே போயிடுச்சு. இவ்வளோ பயம் வச்சுட்டு இருக்கிற நீங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கார்த்தி இந்த வேலையில சேர்ந்துருக்க மாட்டான் இல்ல? ஏன் சைடே பாக்குறீங்களே, அவருக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? பாம் டிஃப்யூசரா இருக்கிறத பத்தி எவ்வளவு பெருமைப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நான் கிடைக்கலாமா? நான் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்கிறத கிடைக்காமலாவது இருக்கணும் இல்லையா? அதான் என் பயத்தெல்லாம் என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் இதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. என் பயத்தை விட அவர் சந்தோஷம் முக்கியம் இல்லையா?
ஏ அருணா என்ன கூப்பிட்டியா? ஆமா இங்க வாங்க. என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணாமா? இதா கார்த்தி, மை ஹஸ்பண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர். நகை கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவாரு. போலாத. இதுதான் ரேணு, என் ஒரே ஃப்ரெண்ட். படிக்கிறப்ப இந்த திருப்பூரை ஒரு கலக்கி இருக்கோம். ஏனுங்க? அவ்வளவு ஃப்ரெண்டா? அப்புறம் ஏன் உங்க கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்? ஏய் shut up. வேண்டாம் நாளா? ஏன் மெட்ராஸ்ல இருந்து திருப்பூர் வந்தா ரொம்ப செலவாயிடுனா? ஏன் கல்யாணத்துக்கு நீ வந்தியா? வரலல்ல. அப்ப நான் மட்டும் எதுக்கு போனோன்னு விளையாட்டுக்கு சொன்னேன். அத சார் போட்டு கொடுக்குறாரு. மெட்ராஸ்க்கு போனதும் இருக்கு உங்களுக்கு. ஆமா உண்மையில இவங்க தான் கல்யாணம் பொண்ணா? ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? இல்ல பொதுவா கல்யாணம் பொண்ணுன்னா வெக்கம்ல போடுவாங்க. அந்த மாதிரி எந்த மேட்டரும் உங்க ஃப்ரெண்டு முகத்துல காணுமே, அதான் கேட்டேன். இவளுக்கு பதிலா மாப்பிள்ள அந்த வேலையை செய்வாரு. நீங்க கவலைப்படாதீங்க, மெட்ராஸ்ல இருக்கு உங்களுக்கு. ஏ இங்க இல்லையா? ஏய் ஓகே. இல்ல பொண்டாட்டிக்கு பயந்த மாதிரி நடிக்கிறது என் வழக்கம். டோடா. பாரு கூப்பிட்டீங்களா? சாரி அருணா, உன் ஃப்ரெண்ட் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் உடனே மெட்ராஸுக்கு போகணும். அங்கே ஒரு 4-5 இடத்துல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இப்போ தான் தகவல் வந்தது. இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னை தேடிக்கிட்டு மண்டபத்துக்கே வந்திருக்காரு. ஸோ நான் போய் ஆகணும். என்ன சொல்றீங்க? பாம்பு வச்சிருக்காங்கம்மா, அதில் எத்தனை உயிர் போதோ அதை டிஃப்யூஸ் பண்ணுறது தானே என்னுடைய வேலை. என்ன புதுசாக யோசிக்கிறேன்? நான் கிளம்புறேன். உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு, போனதும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே? என்னம்மா? ஒன்றும் இல்லை, பட் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திகேயன். உங்கள் லைஃப் ரிஸ்க் எடுத்து யாருக்கும் ஆபத்து இல்லாமல் நல்ல விதமாக பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிக்கிங்க. வெரி குட். தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பாம்பு அஜய் டிஃப்யூஸ் பண்ணிட்டாரா? இன்னும் இல்லை, எப்படியும் டிஃப்யூஸ் பண்ணுவார். அந்த நியூஸ்க்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷனோட காத்துக்கிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் சார். அஜய்க்கு என்னாச்சு? சார் சார் அஜய்க்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, இடது காலை தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. பயப்படாத, நான் இருக்கேன். ஈவினிங் வந்து பார்க்குறேன். கார்த்தி என்னடா? அருணா உனக்கு பிடிக்குமா? எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அவளுக்காக எதுவும் செய்வே இல்லையா? ம். அப்போ இந்த வேலையை விட்டுடு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? பாம்பை ரிமூவ் பண்ணுறது டெய்லி செத்து பொழைக்கிற வேலை. ஒவ்வொரு முறையும் நீ பாம்பை அப்புறப்படுத்த போகும்போது அவள் செத்து பொழைக்கிறா. என் உயிர் போகாதது ஷியர் லக் இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஆனது எங்கே உனக்கு ஆகிடுமோன்னு அவள் பயப்படுறா. இந்த டென்ஷன் அவளால் தாங்க முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? அருணா தான். அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எப்படிப்பா சொல்லுவா? உனக்கு தான் இந்த வேலை எவ்வளோ பிடிக்கும்னு அவளுக்கு தெரியல. நான் கும்பிடுற லஸ் பிள்ளையார் தான் உங்களை காப்பாத்திருக்காரு. சரி, என்ன உனக்கு பிடிக்குமா? காது கேட்கலையா? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அசட்டுத்தனமா இருக்கு. பதில் சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? எதை சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது கேட்டு உன் கோழி மட்டு கண்ணு பெருசாக போகுது. அதை நான் பார்க்க முடியாதேன்னு பார்க்குறேன். என்னன்னு சொல்லுங்க. ராஜினாமா. என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். உனக்காக, என் அருணாவுக்காக. ஹாப்பியா?
என்னடா பதிலையே காணோம்? அழறியா? சரி. அந்த வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதனால எவ்வளோ பேர் வரும். எனக்காக விட்டுட்டீங்களா? ம் என் மேல அவ்வளோ ஆசையா? ம் நான் உங்களை உடனே பார்க்கணும். பார்த்து இருக்க கட்டிக்கணும் போல இருக்கு. கட்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மெட்ராஸ்க்கு எப்போ வர சொல்லு. அதான் மெட்ராஸ்க்கு வந்து சொல்றேன். ஏய், ரேணு, தள்ளு. ஏய், இப்போ நான் மெட்ராஸ் கிளம்புறேன். இப்போ நான் போலனா என் லைஃப்க்கே மீனிங் இல்லாம போயிடும். லாஸ்ட் மினிட் டிக்கெட் கிடைக்கலனாலும் எப்படியும் போய் சேர்ந்துருவேன். ஓகே, பை. See you. Bye, see you. All the best. Bye. शिवा फोन आया है। ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் சித்ரா கிட்ட பேசணும், கூப்பிடுறியாப்பா? நீங்க யாரு? நீங்க யாரு? அவங்களோட பையன். கொஞ்சம் சித்ராவை கூப்பிடுறியாப்பா? நீதானா? போன் போமா போ. நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க. உங்க கை கொஞ்சம் பாருங்க. எதுக்கு? வெளியில உங்களை யாரும் டைம் கேட்கலையா? உங்க வாட்சை வீட்டில் விட்டு போயிட்டீங்க. இப்போ வேணும்னா நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு. நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பேசுனா. ஆமாம். அது ஏன் பையன்தான்? ஏன்? சும்மா தான் கேட்டேன். ஹலோ, நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? எக்ஸ்பிரஸில் ஒரு விளம்பரம் கொடுக்கணும், அதான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. முதல் டீ சாப்பிட்டு பேசுவோம். தோ டீ லைக் அதர். எங்க நீங்கள் அழுத்தம் தெரியும், இவ்வளோ அழுத்தம்னு எனக்கு தெரியல. புரியல. இல்லை, உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, இது ரெண்டையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களே. நான் மறைச்சேனா? சரி, மறைக்கல, ஆனால் சொல்லவும் இல்லைல்ல. நீங்கள் கேட்டு நான் சொல்லலையா? ஓகே, இது கைங்க, இது கண்ணங்க, இதால் 2 போட்டுக்கிறேங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? நான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? ஓ, அவரும் பேங்க் தானா? எந்த ஊரில் இருக்காரு? உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே சந்திச்சிங்க முதல்ல? எதுக்கு அடிச்சீங்க? யார் அடிச்சாங்க? யார் அடிச்சாங்க? இடிக்கிறது அடிச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? What do you mean mind my words? Don't pretend as a gentleman, okay? என்ன சிஸ்டர், என்னாச்சு? இடிக்கிறது அடிச்சிட்டு இப்ப பாருங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். பார்க்கறதுக்கு படிச்சவன் மாதிரி இருக்கான். பிஹேவியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. So cheap. இவனை சும்மா விடாதீங்க சார். யாரு? இந்த ஆளுதான். என்ன பாக்குற? நீ படிச்சதெல்லாம் பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு தானா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
வா மேம். ஏய் பாக்கத போடா. பார்த்தாலே இடிக்கணும் போல இருக்க. ஆமா, இன்னைக்கு யாரு மாட்டி விட போற? பத்தா. நம்ம பேங்க்குக்கு சாரி இன்ஸ்டால்மெண்ட்ல விக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. சாரி நல்லா இருக்கோ இல்லையோ, பொண்ணு நல்லா இருக்கா. வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் பாருங்க, இது காட்டன் டிஷ்யூங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாரியா? இல்லைங்க, விலை ரொம்ப கம்மி தான், 1000 rupees தான். இது பாருங்க, நல்லா உழைக்கும்ல. உங்களுக்குலாம் உழைக்காது பின்ன. இந்த பேங்க்குக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க. இது ஐஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 100 rupeesக்கு சேஞ்ச் கிடைக்குமா? லாஸ்ட் கவுண்டருக்கு போங்க. 100 rupeesக்கு. தனியாக வந்திருக்கீங்க, போலீஸ்லாம் கூட்டிட்டு வரல? இங்க என்ன சொல்லி மாட்டி விட போறீங்க? பேங்க் எல்லாம் கொள்ளடிக்க போறேன்னா? அன்னைக்கு பெரிய தப்பு நடந்துருச்சுங்க, ரொம்ப சாரி. ஸ்டைலா ஒரு சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? இந்த பாட்டிங்க எல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நோட் புக் ஃபுல்லா சாரி சாரி சாரின்னு எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்கு பதிலாக வேணா ஒரு சாரி கொடுக்கட்டுமா? சின்ன வயசுல இருந்து நான் சாரி எல்லாம் கட்டுறது இல்லைங்க, எப்போதுமே பேண்ட் ஷர்ட் தான். அப்புறம் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை பார்க்கறாரு? ஹஸ்பண்டா? எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க. அப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹலோ, ஒரு நிமிஷம். ஓகே, நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி சாப்பிட போலாமா? எனக்கு இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் ஷாக்கு, காஃபி சாப்பிடலாம்னாலும் ஷாக்கு, எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் ஆறீங்களே. உங்க அப்பா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பார்க்கறாரா? எஸ். 24 பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் தானே? உள்ள வந்துட்டு அட்ரஸ் கேக்குறீங்க? இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க ஒயரமா சிவப்பா இந்த சாரி எல்லாம் விற்பாங்க. ஆமா, என் சிஸ்டர் தான். ஐம் ஸ்ரீகாந்த். சரி, நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றேன். எங்க பேங்க்குக்கு இந்த சாரி எல்லாம் விற்க உங்க சிஸ்டர் வருவாங்க. நேத்து வந்தபோது டிராமாக்கு ஒரு டிக்கெட் வேணும்னாங்க. 100 ரூபாய் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சித்ரா, டிராமா டிக்கெட் ஏதாவது கேட்டிருந்தியா? எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு 100 ரூபா கேட்குறாம்மா. ஹலோ, டான்ஸ் டிராமாக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்கல்ல, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, நான் யார்கிட்டயும் எந்த டிக்கெட்டும் கேட்கல. இல்லைங்க, கேட்டீங்க. நீங்க கேட்காம நான் டிக்கெட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வருவேன் நானு. ஆக்சுவலி இட்ஸ் a டான்ஸ் டிராமா சார். அனாதாசம் சேரிட்டி ஷோன்னு சொன்னேன். நீங்க தான் டிக்கெட் கொண்டுட்டு வான்னு சொன்னீங்க. இப்போ கொண்டு வந்திருக்கேன். இல்லைங்க நீங்க. இதை பாருங்க சார், பேப்பர்லயே ஆட் வந்திருக்கு. பேப்பர்ல விளம்பரம் வந்தா நான் டிக்கெட் கேட்டேன்னு ஆயிடுமா? அவங்க டிக்கெட் கேட்கல, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சார், அவங்க என்ன டிக்கெட் கேட்கலன்னு தான் சொன்னாங்க, என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க. என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா நான் டிராமாக்கு டிக்கெட் கேட்டேன்னு சொல்றதெல்லாம் பெரிய பொய். சரி, பொய்யாவே இருக்கட்டும். அதனால யாருக்கு லாபம்? ஏழை குழந்தைங்களுக்கு சார். இவங்க கொடுக்குற 100 ரூபாய் ஸ்ட்ரெயிட் அனாதாசிரமத்துக்கு போகுது. நீங்களும் ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். வணக்கம் அண்ணியா, நீங்களும் ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்கம்மா, எங்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். 30 குழந்தைங்க 3 வேளைக்கு வயிறு ரொம்ப சாப்பிடலாம். ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறேன். டிக்கெட் வாங்குறது தப்பா? இப்போ என்ன வேணும்? டிக்கெட் வாங்கணும், அவ்வளவுதானே. வாங்கிக்கிறோம், அப்புறமா வாங்க. சரி, எப்போ? நாளைக்கு சாயங்காலமா வாங்க சார். தேங்க்யூ. வரேன் சார். நிஜமா சொல்லுங்க சார், நீங்க எதுக்கு வந்தீங்க? சொன்னேனே சார், டிக்கெட் விற்கிறதுக்கு. நான் நம்பல. கொஞ்சம் நில்லுங்க. குட் மார்னிங். இருக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். எனக்கு மட்டும் கொண்டாடுறீங்க. மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. ஏ கரெக்ட் இல்ல? அத மறைக்கிற மாதிரி பெரிய பெரிய போட்டோலாம் எடுத்து வச்சிருக்க. அதான் அங்க பாரு, மூளை இல்லாம. எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? மேனேஜர் ரூம் பார்க்கணுமா இல்ல மேனேஜரை பார்க்கணுமா? அப்ப நீங்க தான் மேனேஜர். எத்தனை மணிக்கு ஷோ முடியும்? 9:30 ஆகும். இன்னும் 1 hour இருக்கு, கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை. உள்ள இப்போ 1000 பேர் இருப்பாங்க. எனக்கு அதில் 3 பேரை மட்டும் வெளியில கூப்பிடணும். அஃப்கோர்ஸ் கதவை திறந்து கத்தலாம், பட் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்.
அந்த 3 பேரை மட்டும் வெளியில கூப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கே அணைச்சு ஒரு உண்மை தரும். அடச்சே, என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை போய் முத்த கொடுக்குறியா? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கூட சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இருக்கி அணைச்சு ஒரு உமத்தரம்னு சொன்னீங்களே, அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளைங்கிறதா கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சு கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதறி கொடுத்துப்பானுங்க. ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க. சத்தியமா. ஹலோ ஹலோ, எதுக்கு சார் இப்போ எங்களை வெளியே கூப்பிட்டீங்க? டிராமா டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, யார் சொன்னா? உங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க. அதுக்காக படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியில ஸ்லைடு போட்டு வெளியே கூப்பிடுறதா? ஈவினிங் வாங்க வாங்கிக்கிறேன்னாங்களே, வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டு மாமி தான் தியேட்டர் போயிருந்தா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். நிஜமாவே டொனேஷன் டிக்கெட் விற்கிறதுக்கு தான் தியேட்டர் வரைக்கும் வந்தீங்களா? என்ன டவுட் சார், டிக்கெட் விற்க தான் வந்தேன். நான் நம்பல. ஹலோ, ஐம் ஸ்ரீகாந்த். சிவானந்த குருகுலத்தோட வாலண்டியர். அநாத குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். இது எங்கள் டொனேஷன் பாக்ஸ். இப்போ சிட்டியில் உங்கள் ஷாப் ரொம்ப பிரபலம். வர 100 பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தர் சில்லற போட்டால் கூட எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இங்கே வைக்க உங்கள் பர்மிஷன் வேணும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. அநாத குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன். மொத்தம் 750 குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க. அவங்களோட துணிமணி செலவு, படிப்பு செலவு எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். We are dependent mainly on public contributions. அதனால தான் this idea of keeping donation boxes in prominent places like yours. Thanks for considering our request. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன். First Thursday of every month. Let me be the first person to give. நீங்க சிவானந்த ஆசிரமத்துல வர்க் பண்றீங்களா? இல்ல, I'm a bank employee. அது பொழப்புக்கு, இது சர்வீஸ். Wish you all the best. Thank you. ஹலோ, என்னாச்சு? அந்த ஆசிரமத்தோட பேர் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அதை பார்க்கணுமா? எழுநூற்றம்பது குழந்தைங்க மேலே இருக்காங்க. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஆசிரமத்துக்கு வந்த கதையை கேட்கணுமே, அவ்வளோ பாவமாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க அசிங்கம் பண்ணாலே தொடக்க யோசிப்போம். இவ்வளோ குழந்தைங்களை எப்படி பார்த்துட்டா தெரியுமா? கிரேட். நானும் இந்த இடத்துக்கு ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இதை நடத்துகிறாரு ராஜாராம். ஐ டெல் இஸ் அ கிரேட் கை. அவரை பார்த்தா எனக்கும் தோணுச்சு, நாமும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணோன்னு. சர்வீஸ்னா பெருசாக மதர் தெரசா லெவலாக நினைக்காதீங்க. நான் பண்ணுறதுலாம் இத்தினூண்டு சர்வீஸ். இத்தனுண்டா? ஆசிரமத்துக்கு சேவை பண்றதுன்னு சும்மா இல்ல. இந்த ஏஜ்ல டிஸ்கோதேக் போகாம சோஷியல் சர்வீஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா, நீங்க ஒருத்தர் தான் இந்த பெரிய விஷயங்கிறீங்க. இதனால என் கல்யாணத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு தெரியுமா? புரியல. சொல்றேன். என்னை தனியாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்னங்க ஷாக் ஆயிட்டீங்களா? என் குழந்தைனா என் குழந்தை இல்லைங்க. எங்கள் ஆசிரமத்தில் எத்தனை நாளாக எத்தனை அனாதை குழந்தைங்களை பார்த்துருக்கேன். அத்தனையும் இல்லாட்டினாலும் ஒன்றையாவது எடுத்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை. தட்ஸ் ஆல். இது வரைக்கும் 3 பொண்ணுங்க குழந்தையோட மாப்பிள்ளையா ஐயோ வேண்டாம் சாமின்னு ஓடியே போயிட்டாங்க. நீயும் லட்சியம்னு அம்மா ஒரே திட்டு. ஏங்க தத்தெடுக்கிறது நல்ல விஷயம் தானே? கண்ணில் மை கலைஞ்சிருக்கு. பரவாயில்ல.